மதுரை 680J நீதிமன்றத்துக்கு 16ஆம் தேதி 9வது மாதம் அன்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வந்து பத்திரம் கொடுக்குறேன். அந்த பத்திரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். அந்த பத்திரத்தில் வந்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1 கோடி ரூபா எழுதியிருக்கேன். அந்த 1 கோடி ரூபா ஜெயபாண்டி அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்றால் படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 500 ரூபா, 600 ரூபா, 700 ரூபா வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன் புதிய கண்டுபிடிப்பு மூலமாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆகையினால் அந்த பத்திரத்தை வந்து நான் எழுதியிருக்கேன். ஒரு செல்ஃபோனு கூட கடை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறவன் எப்படியா இவன் வந்து அந்த இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பான்? இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு எப்படி கொடுப்பான்? அப்படி என்று சிந்தித்து, சரி அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறான்னா அது உண்மையாக பொய்யான்னு பார்ப்போம். அது மேலே பொய் கேஸ் போட்டிருக்குறோம். பொய் கேஸ் போட்டு 13 மாதம் சிறையில் அடைச்சோம். 13 மாதமும் ஒரு வாய்தாவில் கூட ஜெயபாண்டிய ஏண்டா மதுரை கலெக்டரை ஆபாச வீடியோ போட்ட அப்படி என்று 5 நீதிபதிகளும் மதுரை 5 நீதிபதிகளும் கேட்கவில்லை. அப்போ அப்படி கேட்காமல் இருக்கும்போது வெளியில் வந்து பிறகு கூட வெளிவாய்தா பெயில் வேண்டாம், எனக்குரிய குற்றப்பத்திரிக்கையை எனக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு பெயில் கொடுங்க என்று கேட்குறேன். எனக்கு குற்றப்பத்திரிக்கையை நான் செய்த குற்றப்பத்திரிக்கை கொடுக்காத சைவ இருக்கிறவன் பணி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு ஜெயபாண்டி சொல்கிறேன். அதற்கும் எந்த பதிலும் 5 நீதிபதிகளும் எனக்கு சொல்லலை. 5 நீதிபதினா ஜெயம் 2, ஜெயம் 1, PTJ, 680J, CPI கோர்ட். இந்த 5 நீதிபதிகளும் வாய்தாவில் விசாரிக்கிறாங்க. அந்த வாய்தாவில் ஜெயபாண்டி நீ ஒரு மதுரை கலெக்டரை ஆபாச வீடியோ போட்டியா, ஏன் போட்ட அப்படி என்று ஒரு கேள்வி கூட இல்லை. ஆனால் நான் வெளியே வந்திருக்கும்போது 2வது வாய்தா 30ஆம் தேதி அன்று ஒரு கணவன் மனைவியை கூப்பிட்டாங்க நீதிபதி 680J கூப்பிட்டு, ஏம்மா உங்கள் மேலே குழந்தைய கொண்டதாக வழக்கு வந்திருக்கு, என்ன சொல்கிறீங்க? ஐயா நாங்கள் குழந்தையெல்லாம் கொல்லலை அப்படின்னாங்க. இது மாதிரி நான் வந்து 680J கேட்டேன், இது மாதிரி என்னைய ஏன் ஜெயபாண்டி மதுரை கலெக்டர் ஆபாச வீடியோ போட்டையா? 24 நேரமும் செல்ஃபோனில் அவங்களுக்கு தொடர்பு கொண்டியா? மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்களுக்கும் அவர்களுடைய PA அருண்குமாருக்கும் தேர்தல் அதிகாரி பொன்முத்துக்கும் விடாமல் 24 நேரம் ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள், பத்திரத்தில் எழுதி கொடுக்குறேன். பத்திரத்தில் எழுதி நான் வந்து வாக்குமூலம் கொடுக்குறேன். இதை வந்து 680J
16ஆம் தேதி 9வது மாதம் வாய்தாவில் வாங்கிக்கிட்டு ஜெயப்பாண்டியை உத்தரவிடணும். ஜெயப்பாண்டி 75 நாளைக்குள்ளே படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் கொடுத்து படித்து அதாவது 10, 11, 12 படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து 75 நாளைக்குள்ள நிரூபிக்கலைன்னா ஜெயப்பாண்டி மதுரை நீதிமன்றத்துக்கு 6 ATJ நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா அபதாரம் கட்ட வேண்டும் என்று ஆணையிட வேண்டும் என்று இந்த பத்திரத்தில் நான் எழுதியிருக்கேன். இந்த பத்திரத்தை வாங்கி என்னை உத்தரவிடுவதற்கு, ஜெயப்பாண்டியை உத்தரவிடுவதற்கு மதுரை நீதிமன்றம் நீதிபதி ஐயா அவர்களுக்கு ஏதாவது பணம் செலவாகுமா சொல்லுங்கள். இல்லை அரசாங்கத்திடம் நான் எதுவும் பணம் கேட்குறேன்னா, இல்லை அரசாங்கம் ஜெயப்பாண்டிக்கு நிதி உதவி செய்யுங்கன்னு சொல்கிறேன்னா, மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நான் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன், எனக்கு நிதி உதவி கொடுங்க நான் கேட்குறேன். வெறும் வாயில் உத்தரவிட்டு பத்திரிக்கை செய்தியில் வெளியிட்டிங்கன்னா ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாளைக்குள்ளே நீ படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படி என்று படித்து 10, 11, 12 படித்த மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து விடணும். இல்லைன்னா 1 கோடி ரூபா நீ கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி எப்படியா படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, இவர் சம்பளம் கொடுக்குறோம்னு சொல்கிறாரு. சம்பளம் எப்படி கொடுக்க முடியும்? படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இவர் சம்பளம் கொடுக்குறோம்ன்றாரு. எப்படி கொடுப்பாரு? எப்படியா? இதில் பாருங்கள் என்ன போட்டிருக்குதுன்னு. 1ஆம் வகுப்புக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 25 ரூபா சம்பளம், 2ஆம் வகுப்புக்கு ஒரு நாளுக்கு 50 ரூபா சம்பளம். அப்போ வருஷத்துக்கு 25 ரூபான்னா 1ஆம் வகுப்புக்கு வருஷத்துக்கு 9,000 ரூபா. 50 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம்னா வருஷத்துக்கு 18,000 ரூபா 2ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு சம்பளம். 3ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு 75 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம்னா ஒரு வருஷத்துக்கு 27,000 ரூபா சம்பளம். இப்படி கணக்கு போட்டிருக்கேன். ஆனால் இந்த கணக்கை நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாணவன் ஒரு 12வது முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போகும்போது சர்டிஃபிகேட்டு சான்றிதழ் வாங்கும்போது அவனுக்கு இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அவன் வேலை பார்த்த நாளாக கருதி, அதாவது சும்மா படிக்கலை, வீட்டில் தெண்டைச்சோரை சாப்பிட்டு வீட்டில் செலவுக்கு வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து சும்மா உட்காந்துட்டு போகிறதுக்கு அவன் கொத்தடிமையும் இல்லை. அதனால் பிஓ ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வீடியோ பத்திரத்து மூலமாக எழுதி 6 ATJ நீதிமன்றத்துக்கு கொடுக்க இருக்கிறேன். 16ஆம் தேதி 9வது மாதம் ரேகை வைத்து கொடுக்குறேன். அதே மாதிரி என் மேல் பொய் கேஸ் போட்டிருந்தாங்க, அந்த இதுவும் நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து சைபர் கிரைம் 16ஆம் தேதி 9வது மாதத்தில் என் மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் வந்து 1,70,70,000 தனியாக கட்டுறோம்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி என்னை அரெஸ்ட் பண்ண இடம் அதை அப்புறம் பார்த்துக்குருவோம். இதுதான் அந்த கண்டுபிடிப்பு. இதுவும் ஒரு மேலோட்டமாக பார்த்துக்குருவோம். ஜூம் பண்ணியிருக்கேன். 6 ATJ அவங்களுக்கு நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். எப்படின்னா லெட்டர் அனுப்பியிருக்கேன். இந்த லெட்ரு அனுப்பியிருக்கேன். இந்த பத்திரத்தை வந்து மதுரை கலெக்டருக்கு கொடுத்துருக்கேன். மதுரை கலெக்டருக்கு கொடுத்துருக்கலாம். ஆமாம், இந்த பாருங்கள், மதுரை கலெக்டருக்கு கொடுத்த தேதி இதில் இருக்கா. அதே மாதிரி மதுரை கலெக்டருக்கு என் மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு நிரூபித்தாலும் அதுக்கு அந்த இதுவும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா?
அப்போ 2 மனு கொடுத்துருக்கேன். ஒரு மனு இந்த பத்திரத்தை கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்த பத்திரத்தை ஒரு மனு வந்து இந்த இதை கொடுத்துருக்கேன். எது இந்த என் மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு தருமபுரி வழக்கறிஞர்களோ அல்லது மதுரை வழக்கறிஞர்களோ நிரூபித்தால் நான் வந்து 1,70,000 அந்த வழக்கறிஞருக்கு பரிசாக தரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்குருவோம். சரிங்களா? அதுக்கு பிறகு அக்னாலஜ்மெண்ட் கார்டை பார்த்துட்டு அப்புறமேல அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை பார்ப்போம். மொத்தம் சைபர் கிரைமிட்டேருந்தும் அந்த 6 ATJலேருந்து எனக்கு லெட்ரு வரல. இது அக்னாலஜ்மெண்ட் கார்டு. அப்புறம் அது வருஷம் திருப்பி அனுப்புனேன். அதில் பேனாவில் எழுதியிருந்ததுனால அந்த 6 ATJ என்ற டைப் ரைட்டிங் அடிக்காமல் PTJவுக்கும் 6 ATJவுக்கும் அந்த மாதிரி அடிச்சிட்டார். என்னென்னா தவறுதல் ஆயிடுச்சுன்னு பேனாவில் எழுதி கொடுக்குறாரு. இப்போ நம்ம 6 ATJ அக்னாலஜ்மெண்ட் கார்டை பார்ப்போம். 6 ATJ அக்னாலஜ்மெண்ட் கார்டு. இது இந்த கலெக்டருக்கு நான் கொடுத்தது பிறகு என்கிட்ட வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் நான் வந்து அனுப்பியிருக்கேன். இந்த அத்தனை கோட்டும் வந்து ஒரு நாள் கூட ஜெயபாண்டி ஏன் மதுரை கலெக்டர் ஆபாச வீடியோ போட்டேன். ஜெயபாண்டிய முறைப்படி என்னைய வீட்டில் வந்து கைது பண்ணியிருந்தா நான் வழக்கறிஞர் பிடிச்சிருப்பேன். ஜெயபாண்டி ஏதோ அன்னதானத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஆள்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிக்கிட்டு வேலை பார்க்காம சுற்றி தெரிஞ்சு வெட்டி பேலாக இருந்தால் என்னையை நீங்கள் ரோட்டில் வந்து கைது பண்ணலாம். என்னை வீட்டில் வந்து கைது பண்ணியிருந்தா நான் வீட்டில் 5 நாளாக இருக்கிறேன். அதே மாதிரி ஜெயபாண்டி வீட்டும் பார்த்துக்குங்க. நான் எப்படியாப்பட்ட வீட்டில் இருக்கிறேன். 1 கோடி ரூபாய்க்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். தூங்கி கிணத்தோடு இருக்கிறேன். இப்படி வீட்டில் உள்ளவன் 500ரூவாங்க வாடகை. நான் வந்து 5,700 தெருவில் 700 வாடகைக்கு இருந்தேன். அது அங்கே வந்து என்னுடைய செல்ஃபோனு, என்னுடைய ஒரு ட்ரெஸ் கூட இல்லை, ஒரு டவுல் துணி கூட இல்லை, எல்லாத்தையும் சைபர் கிரைம் எடுத்து போயிருக்காங்க. அதனால் என்னை முறைப்படி வீட்டில் வந்து கைது பண்ணியிருந்தால் நான் வழக்கறிஞர் பிடிச்சிருப்பேன். ஆனால் என்னை வந்து ரோட்டில் வந்து நான் சாப்பிட போனவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 நாளாக நான் லீவு போட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன். இரவும் பகலும் கலெக்டருக்கும் கலெக்டர் பிஏவுக்கு தேர்தல் அதிகாரிக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் செல்லூர் காவல் நிலையத்துக்கு அந்த செல்ஃபோன் டவர் தெரியாதா? தல்லாவளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டவர் இது தெரியாதா? என்னக்கா சொல்லுக்கா. நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். என்னுடைய வீடியோ காமிச்சிட்டேன். 1 கோடி ரூபாய்க்கு சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த வீட்டில் உள்ளவன் கட்டுவானா அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் பல கோடிக்கு சொந்தக்காரன். அதை நிரூபிப்பதற்கு தான் 1 கோடியை நான் இது பண்ணுறேன். நான் 75 நாளைக்குள்ள பள்ளி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கலன்னா 1 கோடி ரூபா கட்டுறேன்ட்டேன். அதுக்குள்ளேயும் அந்த நாளை வச்சு என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி காட்டுவேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 16ஆம் தேதி 9ஆவது மாதம் நான் வந்து இந்த பத்திரத்தை கொடுக்க வரேன். இது 6 ATJ நீதிபதி அவர்கள் வாங்கிக்கிட்டு பத்திரிக்கையில் உத்தரவிடுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.